இன்னைக்கு ஒரு நல்ல செயலில் உங்களை சந்திக்கிறது, உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பேசப்படணும். இது எல்லா இடங்கள்லையும் நான் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கேன், பரவலாக சொல்ல தொடங்கியிருக்கிறேன். இதை பற்றி தியானம் பண்ணுறவங்களும் சரி, தியானம் பண்ணாமல் இருக்கிறவங்களும் சரி, இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் கருதுகிறேன். ஒரு ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளில் ஒரு ஆணோ பெண்ணோ இயல்பாக யாராக இருந்தாலும் இயல்பாக உடலும் மனமும் பெரிய பிரதானமாக வேலை செய்யும். அந்த உடலும் மனதோடைய வேலை ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரதானமாக செயல்படுறது இருக்கும். சில மனிதன் மனம் கொஞ்சம் கட்டுப்பாடோட, சில செயல் வடிவத்தோட, வைராக்கியத்தோடு இருந்து சாதிக்கணும், படிக்கணும், உயர்வாக போகணுங்கிறது மனம் கொஞ்சம் ஒத்துழைக்கிறவங்க அவங்க ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க. அந்த மனம் பெரிய கட்டுப்பாடு இல்லாமல் நிறைய செயல்கள் அங்கங்கே இருக்கிறவங்க ரொம்ப டைவர்ட்டிங் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை கடத்துறாங்க. படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நீங்கள் பரவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து பெரிய பெரிய ஆசிரியர்கள்லேருந்து நிறைய பேர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கு. அவங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் மன நிம்மதி இல்லைங்க. ஒரு வீட்டில் வந்தால் நிம்மதி இல்லை, அலுவலகத்துக்கு போனால் நிம்மதி இல்லை, நண்பர்களோட சேர்ந்து போனாலும் நிம்மதி இல்லை. ஆனால் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஒரு இடத்துல ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் கூட இருக்கிறோம். அப்படியெல்லாம் நிறைய பேசப்படுறத நம்ம பார்க்குறோம். இது மனதோட செயல்பாடுகள் தீவிரப்படுத்த என்ன பண்ணுன்னா, அவங்க என்ன கட்டுப்படுத்தினாலும் அந்த மனம் ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மனம் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உடல் ஒரு மாதிரி தன்மைகளை அது டயர்டாகிறதோ சோர்வாகிறதோ, அது ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே அது ஒரு பெரிய வேலைகளை அது பார்க்க தொடங்கிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப செயல் வடிவமாக அது நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இந்த மனமும் உடலும் ஒரு பெரிய வேலை செய்கிறத இதை கண்டறிந்து இந்த மனதையும் உடலையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த தியான வடிவத்தை ஒரு வடிவத்துக்குள்ளே கிடைக்கப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த செயல் வடிவத்தை ஒருங்கிணைத்துட்டா ஒரு முழு வடிவத்துக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செயல் வடிவமாக இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையிலலாம் மனம் போன போக்கில் தான் நான் போவேன். மனம் பெரிய தீவிரமாக வேலை செய்ய காலையில் இதை செய்யணும், சாயந்தரம் அதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஒரு இடத்துக்குள்ளே ப்ரெசண்டில் நின்னா கூட அந்த ப்ரெசண்டில் ஒரு வேலை, அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ரோல் நம்ம செய்ய மாட்டோம். அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போகிறோம்ல, அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன வேலை அப்படிங்கிறத மட்டும் நம்ம அதை நினைக்க மாட்டோம். அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியே இந்த உடலும் ரொம்ப பாதிப்பையும் ரொம்ப பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் ரொம்ப கஷ்டங்களை நம்ம அனுபவித்தோம். இந்த தியானம் வந்ததுக்கப்புறம் ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த உடலுடைய நடை உடைகள் மாறப்பட்டது, மனதோட செயல்பாடுகள் மாறப்பட்டது. இந்த மனதோட செயல்பாடுகளில் பல்வேறுபட்ட விதங்களில் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் கருதுகிறேன். இப்போ ஒரு இடத்துக்குள்ள தியானத்தில் ஒரு நல்ல வடிவத்தை நம்ம பெற்றதுக்கப்புறம் மனம் செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சு. அப்போ மன செயல்பாடுகள் குறைஞ்சோன்னா உடல் மனம் இந்த ரெண்டோட ரோலும் ரொம்ப கம்மியானோன்னே ஒரு புது செயல்பாடுகள் அங்கே தொடங்கப்படுது. அதுதான் ஆன்மாங்கிறது. அந்த ஆன்மாவோட செயல்பாடுகள் இந்த மனதையும் இந்த உடலையும் அது என்ன பண்ணுதுன்னா ரூல் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா அதோட தீவிரத்தில் இதுங்க ரெண்டும் செயல்பாடுகளில் கம்மியான செயல்பாடுகளில் ஒரு சராசரி மனிதன் ஆணோ பெண்ணோ பிறக்கும்போது மனமும் உடலும் மனம் தீவிரமாக இருக்கும். மனதோட செயல்பாடுகள்லேருந்து மனதிலிருந்து தான் மூளை, இந்த செயல்பாடுகள், இந்த கட்டமைப்பு, அறிவு, சிந்தனை, நீங்கள் பல யோசனைகளில் போகிறது, பல செயல்களில் நடக்கிறது, இது எல்லாத்துக்கும் அந்த மனமும் அறிவும் ரெண்டும் ஒரு சேர வேலை செய்கிற செயல்காட்டெலாம் இந்த உடல் இயங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ இது ரெண்டையும் இது ரூலை குறைக்கிறதுக்கு தியானத்தில் பண்ணி ஒருத்தன் ஆன்மாவை வெளிப்படையும் போது அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அந்த அறிவு, மனம், அந்த உடல், இந்த எல்லா செயலையும் என்ன பண்ணுதுன்னா கம்மியான செயல்பாட்டில் முழுமையான செயல்பாடுகளில் அந்த ஆன்மா எடுக்குது. அப்போ அந்த ஆன்மாவுடைய ரோல் எப்படி இருக்குன்னா ரொம்ப நிதானமாக ஒரு செயலை திட்டமிட்டு செய்கிறது. அப்படிங்கிறது என்ன திட்டமிடுதல் அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ளே நம்ம இருக்கணுமா வேண்டாமா. இப்போ அம்மா சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல தங்கலாம், அப்பா சொல்லி தங்கலாம், குரு சொல்லி தங்கலாம்,
இல்லை சூழல் இந்த ஒரு திருமணத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்குறோம், ஒரு லாட்ஜில் தங்குறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், நண்பர்களோட இடத்துல ஸ்டே பண்ணுறோம். இதெல்லாம் மனம் அறிவு சார்ந்தவங்க சொல்லி நம்ம ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுவோம், போவோம். நல்ல தியானம் பண்ணுறவங்களோட ஆன்மா என்ன பண்ணுன்னா ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கும். ஒரு இடத்த யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்து இந்த இடத்த நீங்கள் தங்குங்க, இது நீங்கள் தங்கினா நல்லா இருக்கணும், உங்களுக்காக பார்த்து இந்த ரூம் க்ளீன் பண்ணி உருவாக்கியிருக்கேன்னா, ஆன்மா நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா அந்த இடம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நீங்கள் அங்கே தங்கணுமா இல்லையா, அது உங்களுக்கான இடமா இல்லையாங்கிறத அது சொல்லிடும். அப்போ எங்களை மாதிரி தியானம் பண்ண நம்மெல்லாம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆனோம்னா, ஒரு இடத்த யாரோ தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாலும், யாரோ ஒரு விஷயத்தை நமக்கு அது கொடுக்க வந்தாலும், அந்த இடம் சரியாக இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியில் போய் இன்னொரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்போ மனதோடு இருக்கும்போது, உடல் சார்ந்து இருக்கும்போது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்க முடியலை. இப்போ ஆன்மாவாக இருக்கும்போது நம்மளோட சின்ன சின்ன விஷயத்தை அதால் தேர்ந்தெடுக்கிற முடியும், தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகளை உருவாக்கப்படுகிறது. அப்போ அந்த தியானத்தோட ரோல் எவ்வளோ பெரிய ரோல்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய செயல் என்னன்னா, தியானத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் முழுமையாக ஆன்மா மனதுகிட்டேருந்து விடுபட்டு வேலை செய்ய தொடங்கினதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய செயல் வடிவத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி தோணுச்சு, ஒரு ஆய்வாக இருந்துச்சு. மனம் வேலை செய்யும் போது, உடல் வேலை செய்யும் போது, கணவன் மனைவி குழந்தைங்க உற்றார் உறவினர்கள் இதெல்லாம் பந்தா பண்ணணும், நிறையா சம்பாதிக்கணும், ஒரு பெருமிதம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இருந்துச்சுல்ல. அந்த ஆன்மா இதெல்லாம் தவிர்க்கப்பட்டுச்சு. தனக்கான உணவு, தனக்கான உடை, தனக்கான சந்தோஷம், தனக்கான செயல், தனக்கான வடிவம் அதெல்லாத்தையும் பெருசாக அது ஏற்படுத்திக்கலை. அது கிடைச்சதை அது சின்னதாக இருந்தாலும் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக அது ஒரு வேலையை அது செய்ய தொடங்கிக்குச்சு. அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செயலை நான் கருதுறேன். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்னன்னா, கணவன் மனைவி வாழ்க்கை, உறவுகள் வாழ்க்கையிலலாம் ஒரு தேவைக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்கப்படுது. இப்போ மனைவியே இருந்தாலும் லிமிட்டடாக தான் வார்த்தைகள் பேசுறது. டைமிங் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தான் அவங்களோட உரையாடல் நடத்தப்படுது. குழந்தையும் அப்படி தான். இது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் 24 மணி நேரமும் நினச்ச போது மனைவி கிட்ட பேசுறது, நினச்ச போது குழந்தைகிட்ட பேசுறது, நினச்ச போது உறவுகிட்ட பேசுறது, யார் வேணாலும் நம்மளை சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்ததை, இந்த மனமும் உடலும் இருக்கும்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்ததை இந்த ஆன்மா என்ன பண்ணுச்சுன்னா கட்டுப்பாடை கொண்டு வந்துருச்சு. மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் இந்த டைமிங் தான் உரையோ சந்திப்போ நிகழ்த்தப்படணும். அதற்கு மேலே அங்கே இருக்கிறது எல்லாமே மனித செயல், விரயமான செயல், தேவையற்ற செயல், வீண் செயல் அப்படிங்கிறத உருவாக்கியாச்சு. மனைவிக்கு தேவையானதை, குழந்தைக்கு தேவையானதை, உறவுக்கு தேவையானதை, நம்ம சுற்றி இருக்கிற சூழலுக்கு தேவையானதை எல்லாத்தையும் அது செய்யுது. 24 மணி நேரமும் அவங்களோட ஒரு ப்ரெசன்ட் தேவையில்லை. இது என்னோட கண்டுபிடிப்பில் தேவையில்லை. இப்போ 24 நேரமும் அவங்க கூட அவங்க முந்தானியை பிடிச்சிக்கிட்டு மைனா மைனான்னு பாட்டு பாடிக்கிட்டுலாம் சுற்றி இருக்க வேண்டியதில்லை. மனதோடு இருக்கும்போது, உடலோடு இருக்கும்போது பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அலைஞ்ச காலம், பேசிக்கிட்டு இருந்த காலம், சும்மா செயல்கள் செஞ்ச காலங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் ஆன்மா வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தெளிவுக்குள்ளே கொண்டாந்துருச்சு. இப்போ கிராமங்களில், நகரங்களில் இந்த தெளிவு கிடைக்கப்படலை. ஒவ்வொரு தனி மனிதனையும் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கப்படலை, அது ஒரு செயலாக்கம் செய்யப்படலை. அது ரொம்ப கடினமான சவாலாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி பிரிச்சிருச்சு டயத்தை ஆன்மா. இப்போ நிறையா அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, எங்கே போகணும், என்ன மாதிரி செயல் செய்யணும், இந்த தியானத்தில் என்ன வடிவம்லாம் செய்யணுங்கிறத அது முழுமையாக நமக்கு காட்டப்படுறதுனால நிறைய மாணவர்களுக்கு நம்ம வகுப்பு எடுக்கிறோம், நிறைய செயல் வடிவம் செய்கிறோம். அதுக்கு காசு வாங்கலாம். இந்த நகரம் ஃபுல்லாக காசு வாங்குறாங்க. ஏன் காசு வாங்குறதுன்னா, மனமோ உடலோ அந்த இடத்துல ரோல் பண்ணலை, ஆன்மா அந்த காசை விரும்பலை, அந்த செயலை விரும்பலை. அது முழுக்க ஆன்மாவோட செயலாக இருக்கிறதுனால அதோட தனித்துவம், அதோட செயல்பாடுகள் அது காட்டப்படுது. அப்போ அது ஒரு வேலை செய்யணும்னு நினைக்குது. அந்த வேலையோடைய நோக்கம் பணம் இல்லை. பணத்தால் நான் விழிப்படையலைங்கிறத பல நாள் ஆன்மா எனக்கு உணர்த்தியிருக்கு. அப்போ ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த பணம், தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பல பொருட்களால் இந்த ஆன்மா விழிப்படைகிறது அவ்வளோ சாமானியம் அடையாது. இப்போ ஆன்மாவாக நான் ரோல் செய்கிறது வெறும் பணத்தால் செய்ய முடியாது. அதனால நான் அது எனக்கு தேவைப்படலை. எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எனக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரகாசமான செயல் வடிவத்திலிருந்து அந்த கலையை நான் அதை ப்ரெசன்ட் பண்ணுறேன், அது சம்மந்தமாக எழுதுகிறேன், அது சம்மந்தமாக பேசுகிறேன். அப்படி தான் ஒரு வேலை செய்யுது. இப்போ நான் ஒரு ஸ்டேஜில் வீட்டில் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் கொஞ்சம் சாமியார் ஆகிட்டார், இவருக்கு கொஞ்சம் தியானம்லாம் வந்துடுறதுனால
பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்க வர மாட்டாரு, கூடவே இருக்க மாட்டாரு, எல்லா காது குத்து கல்யாணத்துக்கெல்லாம் கலந்துக்க மாட்டாருன்னு ஒரே கம்ப்ளைண்ட். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு ஒரு 40 நாள் 50 நாள் போய் ஒரு கிராமத்தில் சராசரி மனிதனாக வாழ்வோம், எல்லா செயலையும் விடுவோம், விட்டுட்டு நம்ம ஒரு ஒரு ஆராய்ச்சியை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மனைவியோட பழைய வாழ்க்கையில் அந்த சேலையை முந்தானையை பிடிச்சிக்கிட்டு மைனா மைனான்னு பாட்டு பாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கலாம், என்னெல்லாம் செஞ்சு பார்ப்போம். ஏன்னா உறவுகள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும்னு நான் செயல்படுத்தும் போது அந்த ஆன்மா சொன்னிச்சு, உன் மனைவி சந்தோஷப்பட்டுருவா, குழந்தை சந்தோஷப்பட்டுரும், உற்றார் உறவினர்கள் சந்தோஷப்பட்டுருவாங்க, ஆனால் உன் ஆன்மா ரொம்ப வருத்தப்பட்டுரும். ஏன்னா உன் ஆன்மா இந்த சூழ தேகத்துக்குள்ளே இருந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பணி செய்யணுங்கிறதுக்காகத்தான் ஒரு திட்டத்தோட அந்த விழிப்புக்கான ஒரு பெரிய செயலை செஞ்சுருக்கு, அது விழிப்பு அடைஞ்சிருக்கு. இங்கே இந்த நாட்டில் எத்தனையோ பேர் ராஜாக்களாக இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உயர்ந்த பெரிய அதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஆன்மா விழிச்சிச்சா, ஆன்மாவிலேருந்து செயல்பட்டாங்களான்னா நிச்சயமாக புள்ளி விவரமாக உலக ஐநா சபையில் உட்கார்ந்துருக்கவங்கள முதற்கொண்டு சொல்கிறேன், மனதிலிருந்து தான் வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆன்மாவிலிருந்து வேலை செஞ்சதா ஒரு ஆராய்ச்சிகள் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி கூட பார்க்கட்டும், பின்னாட்களில் இதுக்கெல்லாம் டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கான துவக்கத்தை தான் நான் துவங்குறேன். ஆனால் ஆன்மாவிலேருந்து வேலை செய்யப்படலை. ஆன்மாவிலேருந்து வேலை செஞ்சால் இந்த நாட்டில் போரோ குற்றங்களோ இந்த கொரோனாவுக்கு இருக்க தடுப்பு ஊசியெல்லாம் இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தில் வந்திருக்காது. மனதிலிருந்து நடக்கப்பட்டதுனால தான் இங்கே எல்லாமே காம்ப்ரமைஸ், எல்லாமே ஒரு செயல் வடிவம், எல்லாமே ஒரு சிஸ்டம், எல்லாமே ஒரு விளம்பர நோக்கம், எல்லாமே ஒரு உள்நோக்கத்தோடு இருக்குது. அப்போ அந்த ஆன்மாவோடு இருக்கிறபோது அப்படி இருக்காது. அப்போ என்னுடைய ஆன்மா அது என்ன சொல்லுதுன்னா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்திடுவ, ஆனால் என்ன நீ தோக்கடிச்சிடுவ, என்ன வருத்தப்பட வச்சிருவ. பல நாள் செயலில் இது விழிப்படைந்து எனக்கான காலத்தை எனக்கான செயல் வடிவத்தை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது அதுக்கான பேசு நீ கொடுக்கலன்னா நான் எப்படி செயல்பட முடியும்? உன் உடலை வச்சு நான் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், அப்போ அந்த பேச நீ உருவாக்கி கொடுக்கலன்னா ஊர் உலகம் உன் மனைவி குழந்தைகள் எல்லாம் சந்தோஷப்பட்டுருவாங்க, நான் வருத்தப்பட்டுருவேன். என்னுடைய ஆன்மா செயல்படுறதை பார்த்து பல ஆன்மாக்கள் பிரபஞ்ச தொடர்புகளை பிரபஞ்ச பேராற்றலில் வருது. அதுங்களும் என்ன பண்ணுதுன்னா, நீ இருக்கிற இடம் சரியில்லை, இருக்கிற சூழல் சரியில்லை, இருக்கிற மனிதர்கள் சரியில்லாத இடத்துல நீ இருக்கிறதுனால அதுங்களும் வர்றதை குறைச்சிரும். அப்போ என்னோட செயல்பாடுகளும் குறைக்கப்பட்டுரும். அப்போ என்னோட செயல்பாடுகளும் குறைக்கப்பட்டுரும், வர்றவங்க செயல்பாடுகளும் குறைக்கப்படும் போது அந்த ஆன்மா ரொம்ப தனித்துவமாக வருத்தப்படும். அப்போ இது உனக்கு செயல்பாடுகளில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ ஊருக்காக உலகத்துக்காக நீ வாழ போறியா, உன்னுடைய ஆன்மாவோட தனித்துவத்தோட இந்த உலகத்துக்கு ஏதாவது அந்த ஆன்மா செய்யணும்னு நல்ல காரியத்தை நினைக்கும் போது அதுக்கு முன்னெடுக்க போறியான்னு எனக்குள்ள கேள்விப்பட்டதுனால தான், எனக்குள்ளே அந்த விசாரணை நடக்கப்பட்டதுனால தான் நான் தனித்துவமாக ஆன்மா சொல்லுபடி நடப்பதற்கான ஒரு பணியை தீவிரமாக மேற்கொண்டேன். உறவுகள், மனைவி, குழந்தைகள் எல்லாம் விமர்சனங்கள்லாம் ஒரு இடத்துல தடுத்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள பயணத்தை நான் மேற்கொண்டதுனால தான், அந்த ஆன்மாவோட வடிவத்தினால தான் இந்த தியானமோ இந்த செயலோ நல்ல செயலுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் சவால், எனக்கு என்ன சவாலாக காத்திருக்கு, என்னுடைய ஆன்மாவுக்கு என்ன சவாலாக காத்திருக்கு ஆராய்ச்சி இல்லைன்னா, இந்த தியானத்தை நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இந்த தியானத்தை நிறைய மாணவர்களுக்கு சொல்லித்தர்றாங்க. அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய செயல்பாடுகள் இருக்குது. அதை துல்லியமாக இந்த ஆன்மா கண்டறியுது. இந்த ஆன்மாவோட நோக்கம் பல மாணவர்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த மாதிரி தியானத்தை கற்றுக்கிறாங்க, யார் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, இந்த தியானம் உருவானது எங்கேருந்து உருவானுச்சு, இந்த கலையை அவங்க எப்படி பயன்படுத்தணும், எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படி சொல்லி கொடுக்கப்படுகிறது, எப்படி கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்னுடைய ஆன்மா தெளிவாக ஒரு கண்டறிந்து ஒரு செயல் பண்ணும்போது, ஒரு ஆய்வாக பண்ணி பார்க்கும்போது சில ஆன்மாக்கள் என்ன பண்ணுதுன்னா, பல நாள் ஏக்கமாக விழிப்படைய முடியாமல் மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட இடத்துல போராடி இருக்குங்க, பல்வேறுபட்ட சூழல்களில் போராடி இருக்குங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஆன்மா வெளிப்படையும் போது தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய செயலை அது பூர்த்தி செய்கிறதுக்காக அது ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்குது, அது ஒரு அம்பாலை வச்சுக்குது. அது என்னென்னலாம் பல ஜென்மத்தில் பூர்த்தி பண்ணுறதுக்காக போராடினச்சோ அது பல வடிவத்துக்குள்ளே அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இந்த தியானத்தை போய் பல பேருக்கு கொடுக்கறது, பல நகரங்களுக்கு போகிறது, பல வெளிநாடுகளுக்கு போகிறது, பல செயலக்கத்தை பண்ணுறது. இந்த செயலெல்லாம் நிறைய ஆன்மாக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குது.
அப்ப அது என்ன பண்ணுதுன்னா அதோடைய எண்ணத்தை, அதோடைய செயல் வடிவத்தை பூர்த்தி செஞ்சுக்குது. அப்ப அதை பூர்த்தி செஞ்சுக்கிற போது தான் அதால ஒரு பெரிய செயல் வடிவத்தை, நல்ல செயல் வடிவத்தை கொடுக்க முடியல. அப்ப ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த மாதிரி பூர்த்தி செஞ்சா, இப்ப ஏன் ஆன்மாவும் அப்படி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது, அங்க ஒரு செயல் வடிவம் என்னன்னா, இந்த மாதிரி பூர்த்தி பண்ணிக்கிற ஆன்மாக்கள் பல ஜென்மங்களாக நமக்கு எண்ணங்கள் நிறைவேறாம அந்த வந்துட்டு தோத்து போன ஆன்மாக்கள் திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல, அந்த ஆன்மா தனித்துவமா செயல்படும் போது அதோடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்க நினைக்கிற ஆன்மாக்களோட பிரபஞ்ச தொடர்புல இல்ல. பல்வேறுபட்ட உடல் இல்லாத ஆன்மாக்களாக பேர் ஒளியாக இருக்கிறது தொடர்புல இல்லை. இப்போ ஏன் ஆன்மாக்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, என்னோட பல ஆன்மாக்கள் தொடர்புல இருக்கு. அப்போ என்னுடைய ஆன்மாவை இன்னும் வீரியமாக விரிவடை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அப்ப பல்வேறுபட்ட ஆன்மாக்கள் தன்னுடைய அந்த தொடர்பு வச்சிருக்கிறதுனால அதோட தனித்துவத்தையும் அதோட செயல்பாடுகளையும் துல்லியமாக எது எப்படி செய்யப்படணும், எந்த கலையை எப்படி கொடுக்கப்படணும், இந்த தியானம் இப்ப இந்த காலகட்டத்தில் 1500 தியானம் இருக்கு. ஆனா எந்த தியானம் இந்த நேரம் இந்த காலம் இதுல ஒர்க் ஆகாது, மக்களுக்கு பயனுள்ளதா இருக்காது. இப்போ மே மாதம் ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் வெயில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கால நேரத்தில் எதுக்கு செயல்படுங்கிறத பல்வேறுபட்ட ஆன்மாக்கள் என்ன ஆன்மாவோட கூட்டு செயற்கையாக சேர்றதுனால தான் அதை நிஜமாக ஒரு செயல் வடிவத்தை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படுகிறது. அப்போ அங்கே என்னன்னா, ஆன்மாவுடைய தனித்துவம் ஒன்று செயல்படுது. ஆனால் ஆன்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, ஆன்மாக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஆன்மாவுக்குன்னே ஒரு செயல் வடிவம் இருக்குல்ல, அது அங்கே களையப்படுகிறது. அந்த ஆன்மாவுடைய முழு தன்மையும் அந்த ஆன்மா விழிப்படைஞ்சா மட்டும் பத்தாது, அது இன்னும் பிரகாசமாக மாறும்போது தான், அது தன்னுடைய முழு வடிவத்தையும் மாறும்போது தான் பிற ஆன்மாக்களோட இணைய முடியும், பிற ஆன்மாக்களோட செயல் வடிவத்தை படுத்த முடியும். அப்போ பிரகாசமாக ஆகும்போது அந்த பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கும்போது கால சுழற்சியை கண்டறியறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்பதான் ஒரு தியானத்தை நம்ம கொடுக்கறதுக்கோ இல்லை நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கோ, நம்ம ஒரு இடத்துல பயணம் பண்ணுறதோ, இந்த பயணம் எவ்வளோ தூரம், இந்த செயல் வடிவம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பல பிறப்புகளில் பிறந்திருக்கிறோம். சில செயல் வடிவத்தெல்லாம் பாதியாக விட்டுருக்கோம். அந்த பாதியை விட்டதை தொடர்ச்சியை செய்ய வேண்டிய காலம், அந்த செய்ய வரும்போது என்ன பண்ணுதுன்னா, சுற்றி இங்கே ஆயிரக்கணக்கான தியானம் கொடுக்கப்படுது. இந்த தியானத்தை பல வருடங்களாக மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தியானத்தை மக்கள் பண்ணால் அவங்க முன்னேறுவாங்களா முன்னேற மாட்டாங்களான்னு நமக்கு தெரியுது. அப்போ இதை நேரடியாக அந்த ஆசிரமத்தையோ அந்த தனிப்பட்ட நபர்களையோ தாக்காம முடிந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ஒரிஜினல் தியானத்தை வச்சு அவர்களுக்கு ஒரு போர் நடத்தப்படணும், அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் ஒரு செயல் வடிவத்தில் தான் இங்கே எல்லா இடங்கள்லையும் பிரயாணத்தை நம்ம மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆன்மாவோட மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய செயலும் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலைக்கு அடிவாரத்தில் உட்கார்ந்துருக்கிறது கூட ஒரு விதமான நிறைய பேர்களை நீங்கள் நிறைய நகரங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆசிரமம் இருக்கும், ஒரு மலை அடிவாரத்தில் இருப்பாங்க, மலை அடிவாரத்துக்குள்ளே நிறைய பேர் சமாதி கூட இருப்பாங்க. இந்த தத்துவத்தை கூட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மலைக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறதோ, ஒரு மலைக்கு அடிவாரத்தில் ஆசிரமம் அமைச்சிருக்கிறதோ ஒரு விதமான விடுதலை இல்லாத ஒரு இடத்துல முடங்கி கிடக்கிறதுன்னு தான் பேர். ஒரு யோகி என்பவன், ஒரு ஆன்மா என்பவன் முழு பிரகாசத்தில் விழிப்படைஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா, அது ஒரு இடத்துல இருக்காது, அது வெட்டவெளி தன்மையில் பிரகாசிச்சு தான் இருக்கும், வாகிச்சு தான் இருக்கும், எல்லா இடத்துக்குள்ளேயும் அது சங்கமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் அது இரவு பகல் பாராமல் அது பணி செஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய இடங்கள்ல நான் சில மாதங்கள் சில நாட்கள் உட்கார்ந்துருக்கேன். அப்போ அந்த இடத்துக்குள்ளே உட்காரணும்னாலாம் நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணியிருக்கிறேன். சில மலைகளை, சில குகைகளை, சில நகரங்களை, சில இடங்கள்லாம் பார்க்கும்போது பேராற்றலாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே இருந்து வேலை செய்யணும்லாம் நான் ரொம்ப ரொம்ப நினச்சிருக்கிறேன். நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் அங்கே இருக்கக்கூடாதா, உங்களுக்கு அங்கே ஒரு இடம் அமைச்சு தரோம்லாம். ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துக்குள்ளே இருந்து நீ முடங்கி போயிடக்கூடாது, அந்த இடத்துக்குள்ளே இருந்து உன்னை சுருக்கிக்க கூடாது, நீ விரிந்து வேலை செய்ய வேண்டிய காலம் இருக்கு. இப்போ இதெல்லாம் எந்த வடிவத்தில் திட்டம்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறீங்கன்னா ஒரு குருவோட திறமைன்னு நினைக்கிறீங்க, ஒரு குருவோட ஞானம்னு நினைக்கிறீங்க. பல்வேறுபட்ட ஒரு குரு ஒரு தனித்துவமாக செயல்படுறதுக்கு முக்கியமான ரீசன், அவர் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கணும். தொடர்பு என்பது என்னன்னா, அந்த இந்த வெட்டவெளியில் இருக்கிற பல்வேறுபட்ட உயிர் துளிகளோட சேர்ந்து பணி செய்யறது தான் தொடர்பும் பார்க்க.
அப்ப அந்த ஆகாயத்தோட தொடர்பு கிடைக்கணும். அந்த ஆகாய தொடர்போட ஒரு வேலை செய்யும் போது தான் நம்மளுடைய அந்த வேலை இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரின்னு இருக்குன்னு காலத்தை கணித்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை கொடுக்க முடியும். இதுதான் இது சம்பந்தமாகவே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உரை நிகழ்த்தணும். இது சம்பந்தமா பல ஆய்வுகள், பல செயலாக்கங்கள் செய்யப்படணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நேரம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய செயல் வடிவத்துக்குள்ளே எப்படி உங்கள்கிட்ட கடத்த முடியுங்கிறதுக்காக சுருக்கி 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு அதுக்கு கீழே நீங்கள் ஒரு கமெண்டாக எழுதுவீங்க, வேறு செயல் வடிவத்தில் இருப்பீங்க. நீங்கள் படிச்சிருக்க புத்தகம், நீங்கள் பார்த்த சாமியார்கள், நீங்கள் பார்த்த குருமார்களை வச்சு நீங்கள் ஒரு கால்குலேட்டை போட்டு வீட்டு வாசலில் கோலம் போடுற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து கோலம் போடுறதை நிறுத்திட்டு, இந்த கமெண்ட் போடுறதெல்லாம் நிறுத்திட்டு, முதல்ல எங்களுடைய நோக்கம் என்ன அதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய நோக்கம் என்ன? உங்களை அப்படியே ஈர்த்து பல செயல் செய்யறது அப்படிங்கிறத தாண்டி இந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த சூழல்களில் நடத்தப்படணும், ஒரு வேலை நடக்கணும், ஒரு சமன் செய்யணும். ஒரு சூரியன் சந்திரனை அதோடைய வேலை என்ன அப்படிங்கிறத முழுமையாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் ஒரு யோகி என்பவன் ஒரு அனுபவம் என்பது முழுமையாக அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு செயலை கொண்டு போய் கொடுக்கப்படணும். அது அவங்க எடுத்துக்கிறதுக்கு காலதாமதம் ஆனால் கூட, ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்குன்னு சில ஆண்டுகள் பிடிக்கும். அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் ஒரு செயல். ஒரு யோகி உருவாகி அவர் வாழ்ந்துட்டு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் போயிடுவார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் கழிச்சு கூட அவர் கொடுத்த கலை ஒர்க் ஆகிருக்கு. இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. இந்த உலகம் முழுக்க பெரிய ஒரு செயல் வடிவம் நடந்திருக்கு. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். காலத்தோட நேரத்தோட ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கறதுக்கு தயாராகணும். அப்போ நாம் அதை உணர்ந்து ஒரு செயல் செய்யணும். உணர முடியலைன்னா கட்டுப்பாடோடு இருந்துக்கிட்டு ஒரு வேலையை செய்ய நினைக்கணும். நாம் படிச்சிருக்க புத்தகத்தையும் அறிவையும் வச்சுக்கிட்டு ஒரு குருவோட ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே போக முடியாது. சூரியனுக்குள்ளே போய் கையை விட்டு பார்த்து சூரியன் சுடுதா என்னன்னு பார்க்குற கதை தான் ஒரு குருவுக்கு கீழே கமெண்ட் எழுதுறது, நம்ம படித்ததை ஏதாவது பேசுறது, இந்த ஒரு வேறு வேலையை பண்ணிக்கிறது. நான் சொல்லிட்டேன், பெரிய இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பட்டதாரிகள் கூட மனதோடு தான் இயங்குறாங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எதோட இயங்குறீங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணி தெளிவடைஞ்சுக்கணும். என்னுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் தெளிவாக இந்த உலகத்தையும் இங்கே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களை சுற்றி இருக்கிற சூழலையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி வாழுங்க. அதுதான் தேவை. புரியுதுங்களா? வேறு எதுவும் தேவையில்லை. பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.